உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு. சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐப்பசி மாதம் பிறக்க போகுது. ஐப்பசி மாதம் என்றாலே துலா மாதம். சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. துலா மாதம்னாலே அது ஒரு புண்ணியகரமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் நதியில் நீராடுறதுங்கிறது ரொம்பவே விசேஷம். துலா ஸ்நானம்னு ரொம்ப ஃபேமஸ். காவேரியில் இந்த மாதம் நீராடுவது என்பது பல்வேறு விதமான புண்ணிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் தான் ஐப்பசி அன்னாபிஷேகம் நடைபெறும். சிவபெருமானுக்கு உகந்த அந்த அபிஷேகம் நடைபெறும். இந்த மாதத்தில் தான் ஏராளமான பண்டிகைகள் வரும். நமக்கு தீபாவளி வரக்கூடியது ஐப்பசியில் தான். கந்தசஷ்டி திருவிழா வரக்கூடியது ஐப்பசியில் தான். இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை உடைய இந்த ஐப்பசி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசியிலிருந்தே தொடங்குவோம். மேஷராசிக்கு இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான பெயர்ச்சி முதல் நாள்லேயே நடக்கிறது. அதாவது குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்கிறார். அதாவது உங்களுடைய தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறார். 7ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் மற்றும் புத பகவான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கிரக பயிற்சி அல்லது இப்படிப்பட்ட ஒரு கிரக சஞ்சாரம் என்பது மேஷராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, அதாவது சூரிய பகவான் நீசமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியமாகவே இருக்கும். சின்ன சின்ன உடம்புக்கு எது வந்தாலும் உடனடியாக மருத்துவரை தொடர்பு கொண்டு அவருடைய அறிவுரையின் பேரில் நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கும். குரு பகவான் இதுவரைக்கும் முயற்சி ஸ்தானத்திலிருந்து ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அவர் 4ஆவது இடத்துக்கு வந்துட்டார். பொதுவாக அர்த்தராஷ்டம குரு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். அர்த்தராஷ்டம குரு என்ன பண்ணுவாரோ அப்படிங்கிற சந்தேகம் வரும். ஆனால் மேஷராசிக்காரர்களுக்கு அந்த பயமோ சந்தேகமோ தேவையில்லை. குரு பகவான் கடகத்தில் உச்சம் அடைகிறார். குரு போன்ற ஒரு சுபகிரகமானது உச்சமடைந்து சஞ்சாரம் செய்வது அந்த ஸ்தானத்தை வலுப்பெற வைத்து அந்த ஸ்தானத்துக்கு உண்டான எல்லா விதங்களையும் மங்களமாக மாற்றி கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. தாய் வழியில் தாயினுடைய உறவுகள் எல்லாமே பலப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சேரும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் உங்களுடைய தனஸ்தானாதிபதி நீசம் அடைந்திருக்கிறதுனால செலவுகளில் ரொம்ப கட்டுப்பாடுகளை நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கும். வீண் செலவுகள், விரைய செலவுகள் நிறைய ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பல வேலைகள் இழுபறியாகவே இருந்து கொண்டு இருக்கும். அதை முடிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட தடைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அது எல்லாவற்றையும் இறை வழிபாட்டின் மூலம் கடந்து சென்று இந்த மாதத்தை ஒரு வெற்றிகரமான மாதமாக மாற்ற முடியும். குடும்பஸ்தானாதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன் தான். அதனால குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மேலும் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யார்கிட்டையும் பேசும்போது என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிந்து பேச வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய ராசி நாதனான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியையே பார்க்கிறார். அவர் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் உங்களை அவர் தடுத்து காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிறது தான் நிஜம். மேஷராசிக்காரர்களை பொறுத்தளவில் பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. ஆனால் எந்த அளவுக்கு உழைக்கிறார்களோ அந்த அளவுக்கு பலன்கள் அவர்களுக்கு தெரியும். வார்த்தையிலும் செலவுகளிலும் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய மாதம் இந்த ஐப்பசி மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவில் உங்களுடைய ராசி நாதனான சுக்கிரன் 5ஆம் இடத்துல போய் அவர் நீசம் அடைகிறார். ராசிநாதன் நீசம் அடைகிறது ஒரு வலு குறைந்த அமைப்பு என்று சொன்னாலும் அவர் புதனோட பரிவர்த்தனா யோகம் பெறுகிறார். 5ஆம் இடத்துக்குரிய புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்க வேண்டிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளித்தரப்போகிறது. நிறைய பேருக்கு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது, நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்வதற்கு உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதை தான் இந்த சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை உங்களுக்கு தரப்போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் நகைகள் வாங்குவதாக இருந்தால், நகை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிக்காக நகை வாங்க வேண்டியது இருக்குது, இல்லை சேமிப்புக்காக தங்கம் வாங்குகிறீர்கள் என்று சொன்னால் இந்த மாதத்தில் வாங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அபரிமிதமான நகைகள்
பணம் சேர்வதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ நகர்ந்து 3ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல இருந்த வரைக்கும் அவர் செல்வத்தை உங்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருந்தார். இல்லைனாலும் உங்க செலவுக்கு கஷ்டப்படாத அளவுக்கு உங்களை வச்சிருந்தார். இப்போ அவர் 3ஆம் இடத்திற்கு வந்து உச்சம் அடைந்திருக்கிறார். முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் உச்சமடைந்திருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய வலு அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலிமையை உங்களுக்கு குரு பகவான் தரப்போகிறார். அதை மனதில் வச்சுக்கோங்க. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எத்தனை சவால்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று ஜெயித்து காட்டுவார்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவில் அவர்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியான புத பகவான் அவர்தான் உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 5க்கும் உடையவராக இருக்கிறார். அவர் இப்பொழுது 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் மறைவாக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய பொருள் வரவை கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றபடி ராகு ஏற்கனவே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறார். செவ்வாய் இப்பொழுது 6ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். அதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களையே கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்கள் நினைத்ததை முடிப்பதற்கு உகந்த மாதமாக திகழ்வது இந்த ஐப்பசி மாதம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்பாடா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லணும். குரு பகவான் ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தார். இதனால் பல நிலைகளில் உங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும், நிறைய உழைப்பு போடுவீங்க, நிறைய முயற்சிகளை செய்வீங்க. ஆனால் எதுலேயுமே ஒரு பெரிய ஒரு ப்ராஸ்பரஸ் இருக்காது, ஒரு வளம் செழுமை இருக்காது. நிறைய திண்டாட்டங்கள் இருந்திருக்கும், தடுமாற்றங்கள் இருந்திருக்கும், ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் அடுத்த 50 நாட்களுக்கு மாற்றி போட போகிறார் குரு பகவான். அவர் இப்பொழுது கடகராசியில, அதாவது உங்களுடைய 2ஆம் இடத்துல உச்சம் அடைந்திருக்கிறார். குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் அடைவது உண்மையிலேயே அற்புதமான விஷயம். உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு சேரப்போகிறது, ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய பேச்சினாலேயே பல விஷயங்களை நீங்கள் ஜெயித்து காட்டக்கூடியவர்களாக, நீங்கள் பெரிய வெற்றியாளராக மாறப்போகிற மாதமாக இந்த மாதம் மாறும். அதாவது அடுத்த ஆண்டு நீங்கள் காணப்போகிற அந்த பெரிய வளர்ச்சிக்கான அடித்தளங்களை இந்த 50 நாள்களில் நீங்கள் போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதியான புத பகவான் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறார், துலா ராசியில் இருக்கிறார், சூரியனோடையும் செவ்வாயோடையும் சேர்ந்து இருக்கிறார். என்றாலும் புதன் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கும்போது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு செய்வார். எப்போவுமே ராசிநாதன் ஒரு பாதகமற்ற நிலையில் இருப்பது என்பதே ஒரு பெரிய விஷயம். சூரியனும் 5ஆம் இடத்துல நீசமாக தான் இருக்கிறார். அதனால் பெரிய அளவுக்கு குழப்பங்கள் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்ய முடியும். சிலருக்கெல்லாம் புதிய வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற திட்டம் இருக்குது. அந்த வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த காலமாக இந்த காலம் இருக்கும். பழைய வண்டியை கொடுத்துட்டு புதிய வண்டி வாங்குவது என்பது ரொம்பவே லாபகரமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ரொம்பவே நல்லா இருக்கும். இதற்கு முன்னாடி இருந்த ஆரோக்கிய நிலைமை என்பது, ஆரோக்கிய பின்னடைவுகள் என்பது இப்போது மாறி ஆரோக்கியம் செழிப்படையும். செல்வம் நல்லா இருக்கும், செல்வாக்கு நல்லா இருக்கும், பணி ரொம்ப 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 நல்லா இருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைக்க போகிற ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமையும். ஒரே ஒரு விஷயம், 4வது வீட்டில் சுக்கிரன் நீசமாக இருக்கிறார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறதுனால சகோதர உறவுகள் என்று சொன்னால் அவங்க கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையற்ற அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. எதுவாக இருந்தாலும் சமாதானமாக போகும்போது இந்த மாதம் உண்மையிலேயே உங்களுக்கு பலன் தருகிற அற்புதமான ஒரு மாதமாக அமையும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்தளவில் அஷ்டம சனி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க சார். ஆனாலும் எங்களுக்கு எந்த விதமான வெடிவும் தெரியலை, எந்த விதமான வெளிச்சமும் தெரியலை, ஒவ்வொரு மாதமும் போகுதே ஒழிய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு நிறைய கடகராசிக்காரர்கள் புலம்புவதை நம்மால் கேட்க முடியும். ஆனால் அது எல்லாவற்றையும் மாற்றி போடக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது. இதுவரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்குள்ளேயே வந்துட்டார். இப்போ ராசிக்குள்ள குரு வந்துட்டாருன்னா ஜென்ம குருவாச்சே, அடடா நிறைய தடங்கல்களை கொடுப்பாரோ, எல்லாத்தையும் முடக்கி போடுவாரோ அப்படின்னு நீங்கள் அச்சப்படுவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால்
குரு பகவான் இங்கே சாதாரணமாக வரல, அங்கே அவர் உச்சமும் அடைகிறார். அதனால் உங்களுடைய ராசி என்பது அங்கே ஒரு புனிதப்படுத்தப்படுகிறது, ஒரு ஒளி பொருந்தியதாக ஆகிறது. இது வரைக்கும் நீங்கள் டல்லாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அடுத்த ஒரு 50 நாட்களுக்கு உற்சாகமாக இருப்பீங்க. முகத்தில் ஒரு களை தெரியும். நீங்கள் உங்களை எப்பயோ பார்த்ததுங்க, அந்த அந்த காலத்தில் இப்படி பார்த்துருக்கேன், இப்போ கழிச்சு இப்போ தான் உங்களை இந்த மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு உங்களை பார்க்குறவர்களாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை பெறக்கூடிய மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் ராசியில் வந்தார்னா கடுமையான பணிச்சுமையை கொடுப்பார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு பகவான் ராசியில் வரும்போது ஏராளமான வேலைகள் வரும், அதை செய்யறதுக்கே நேரம் இருக்காது. பொறுமை தேவைப்படும், பதற்றத்தை முற்றிலுமே ஒழிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு அற்புதமாக விருச்சிகத்தில் விழுது. இதுவே உங்களுக்கு பல விஷயங்களில் உங்களுக்கு பொன்னை அள்ளி கொடுப்பது போல விஷயம். வேலைகளெல்லாம் வேலை இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் முற்றிலுமே தீர்ந்து போகும். இதுவரைக்கும் வர வேண்டிய சம்பள பாக்கி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு வந்துடும். உங்களை மதிக்காமல் இருந்த சக ஊழியர்கள் எல்லாரும் இப்போ மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அதிகாரிகள் இடத்துல பாராட்டுகள் கிடைக்கும், பரிசுகள் கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு ஏராளமான நான் இப்போ வெறும் குருவை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் பல ராசிகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக மாறுறாங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் வலு இழந்திருக்கிறார், ஆனாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். நீங்கள் புதிதாக ஏதாவது தொடங்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும், அதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இது ஏற்ற மாதமாக அமையும். ஒரே ஒரு விஷயம், குடும்ப விஷயத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணும். உங்களுக்கு குடும்ப ஸ்தானாதிபதி யார்? சூரியன். அவர் இப்போ நீசமாக இருக்கிறார். அதனால் குடும்பத்துக்குள்ள கோபதாபங்களை முற்றிலும் விட்டுடுங்க. எல்லார்கிட்டையும் அன்பை பொழியுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருங்க. இந்த ஐப்பசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக மாறி வரப்போகிற ஆண்டுகளில் பெரிய வளத்தை சேர்க்கக்கூடியதாக அமையும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியான சூரியன் இப்போ 3ஆம் இடத்துல நீசமாக இருக்கிறார். நீசம் ராசிநாதன் எப்போவுமே வலுவாக இருக்கணுங்க. அது ஒன்று தான் இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன குறையாக இருக்கிறது. ராசிநாதன் அங்கே எப்போ நீசம் அடைகிறாரோ அப்போ தன்னம்பிக்கை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முயற்சி ஸ்தானம் என்பது பல தடங்கல்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, முயற்சியில் அக்கறை காட்டுங்க. எந்த நேரத்திலையும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். உங்களுடைய 2ஆம் வீட்டுக்கான அதிபதி 3ஆம் வீட்டில் சேர்ந்து இருக்கிறாரு. சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். இதெல்லாம் இந்த பரிவர்த்தனா யோகம் எல்லாம் உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அதனால் சூரியன் நீசமாக இருக்கிறாருங்கிறத மட்டும் மறந்துட்டு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் தெளிவாக வேலை பாருங்கள். பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இதுவரைக்கும் 11ஆவது இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுக்கு பல விதத்திலையும் நன்மைகளை அள்ளி கொடுத்தார். இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். குரு பகவான் 12ல் இருக்கும்போது சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பயணங்களில் கவனமாக இருக்கணும், செலவுகளில் கவனமாக இருக்கணும், குடும்பத்தில் உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் 12ஆம் வீட்டில் குரு பகவான் உச்சம் அடைகிற பொழுது பல நல்ல விஷயங்களும் நடக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடு வெளி மாநிலங்கள் போகணுங்கிற ஆசை இருக்கும். விசா பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். அதெல்லாமே இந்த மாதத்தில் தீர்ந்துடுங்க. நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, விருப்பப்பட்ட கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, விருப்பப்பட்ட நாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டு வேலை, அதன் மூலம் பண வரவு, இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஆகக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றபடி சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவில் எல்லாமே நல்லா இருக்குது. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசமாக இருக்கிறார். காதல் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் எப்போவுமே பலமாக இருக்கணும். அது இந்த நேரத்தில் சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதனால் நிதானமாக ஸ்டேபிளாக ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டக்குன்னு ப்ரொப்போஸ் பண்ண போயிட்டு அவங்க ஏதாவது இல்லைன்னு சொல்லிட்டாலோ இல்லை எதிர்மறையான ஒரு பதிலை சொல்லிட்டாலோ உடனே உடைஞ்சு போயிடாமல் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து முடிவெடுத்து செய்வது நல்லது. முடிந்த அளவுக்கு அதை செய்யாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. ஏன்னா அடுத்து கரெக்டாக 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ சுக்கிரன் நவம்பர் 3, 4 ஆகிய தேதிகளில் சுக்கிரன் அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அப்புறம் கூட நீங்கள் இதை செய்யலாம். அவர் தன் சொந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காதல் திருமண விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை நீங்கள் எடுத்தால் அது வெற்றிகரமாக முடியும். மற்றபடி சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லாத ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும்.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு போன மாதம் வந்து ஒரு கடுமையான ஒரு மாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏற்கனவே 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கூடவே போன மாதத்துக்கு முந்தின மாதம் செவ்வாய் ராசியில் உட்காந்துருந்தார். போன மாதம் முழுவதும் சூரியன் ராசியில் உட்காந்துருந்தார். இப்போ தான் அவர் கிளம்பி 2ஆம் வீட்டுக்கு போயிருக்கிறார். அதனால் ஒரு பெரிய ரிலாக்ஸு, தந்தை வழியில் தேவையற்ற முரண்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் தந்தையாக இருந்தால் உங்கள் மகனோட ஒரு மோதல் இருந்திருக்கும், மகனாக இருந்தால் தந்தையோட ஒரு மோதல் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சால்வ் ஆகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய சூரியன் அந்த இடத்துல கொஞ்சம் வலு இழக்கிறார். விரயஸ்தானாதிபதி தான், அதனால் அவர் வலு இழக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனாலும் சூரியன்கிறவர் ஒரு ஆரோக்கியத்துக்குரியவர். சூரியன் நல்லா இருந்தாருன்னா தான் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேண்டிய காலகட்டம். நிறைய தியானம் பண்ணுங்க, நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்க. என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகளுக்குள்ளெல்லாம் நீங்கள் வரணும்னு இத்தனை நாளாக விரும்பிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் வருவதற்கான காலகட்டம் இந்த மாதம் தான் சொல்லலாம். ஏன்னு சொன்னால், இதுவரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 11ஆவது இடத்திற்கு வந்து உச்சம் அடைகிறார். இது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 50 நாட்கள் உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு உச்சமடைந்து காணப்பட போகிறார். நீங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் சாதிக்கணும்னு விரும்புகிறீர்களோ, என்னென்னலாம் சாதிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் சாதித்து காட்ட வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு வந்து விட்டது. பல விதத்திலையும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி இருக்கும். உங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் உங்களை தேடி வருவாங்க. தொழிலில் வந்து நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. திடீர்னு உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு, இல்லைன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுலேருந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பதவி உயர்வோடு உங்களை அனுப்புறதுக்குண்டான வாய்ப்பு கூட கன்னிராசிக்கு இருக்குது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த ஐப்பசி மாதம் என்பது எல்லா விதத்திலும் ஏற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிகையே இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசியில் தான் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கார். ஏற்கனவே அங்கே செவ்வாய் இருக்கிறாரு, புதனும் வந்து அமர்ந்திருக்கிறார். இந்த 3 கிரகங்களும் வந்து துலா ராசியில் இருக்குது. உங்கள் ராசி அதிபதி 12ல் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு முக்கியமான விஷயம். அதை ஒரு பக்கம் நம்ம வச்சுக்குவோம். அதனால் பெரிய லெவலில் நமக்கு கெடுதல்கள் இல்லை. காரணம், அந்த இடத்துக்குண்டான புத பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார். அதனால் ஒரு பரிவர்த்தனா யோகத்தில் இவர் அவரை மாதிரி வேலை பார்ப்பார், அவர் இவர் மாதிரி வேலை பார்ப்பார். ஏறக்குறைய உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசி அதிபதி இருப்பதை போன்ற ஒரு பலன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் துளாராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்து காட்ட, முடித்து காட்ட முடிகிற மாதமாக இந்த மாதம் இருக்கும். நிறைய துளாராசிக்காரர்களுக்கு வந்து எல்லாமே சுபமாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனாலும் கூட அது வெளிப்படையாக தெரியாத அளவுக்கு பல பிரச்சனைகளும் வந்திருக்கும். நிறைய நல்லது நடந்திருக்கும், நிறைய விஷயங்கள்ல ப்ராஸ்பராக இருக்கும், வேலை கிடைச்சிருக்கும், திருமணமாக இருக்கும், குழந்தை பிறப்பு இருந்திருக்கும். இப்படி பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் கடந்த ஓராண்டில் நல்லது நடந்திருக்கும். ஆனால் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாதபடிக்கு பல சிக்கல்கள் அவங்களுக்குள்ள வந்து சின்ன 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 சிக்கல்கள் நொச்சுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துட்டே இருந்திருக்கும். இப்போ இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அமையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தனஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு செல்வம் குறித்த எந்த கவலையும் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு பணம் வரக்கூடிய காலம். அப்புறம் எதில் சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் குரு பகவான் சாதகமாக மிதுனத்தில் இருந்தார். இப்போ அவர் ஒரு படி முன்னேறி வந்து கடகத்தில் நிற்கிறாரு. இது வந்து கொஞ்சம் கன்சர்னான விஷயம்தான். நீங்கள் வந்து நிறைய விஷயங்களில் உங்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். குறிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டியே ஆக வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த 50 நாட்களில் நீங்கள் அதை ஒரு ப்ராக்டிஸுக்கு கொண்டு வந்து உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டி அடுத்த கட்டமான வாழ்க்கைக்காக உங்கள் உடலை நீங்கள் தயார் செய்ய வேண்டிய காலகட்டம் துளாராசிக்குன்னு சொன்னால் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அது எல்லாவற்றையும் உங்களுக்கு சரி செய்கிற விதத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ராசி அதிபதி உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து விடுவார். வந்து அற்புதமான உங்களுக்கான பலன்களை தருவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தனஸ்தானாதிபதியும் 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சரி பண்ணக்கூடியவராக இருப்பார். 2ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வையும் கிடைக்க போகுது. இதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். 2க்கு 4க்கு 6க்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் போது
குடும்பம் ரொம்ப அமைதியாக இருக்கும். தாய் வழியில் ரொம்ப நிம்மதி பிறக்கும். உங்களுக்கு கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்படி எப்படி பார்த்தாலும் துளாராசிக்காரர்களுக்கு சின்ன 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 தடங்கல்கள் வந்தாலும் இந்த ஐப்பசி மாதம் பெரும்பான்மையும் ரொம்ப அற்புதமான ஒரு காலமாக அமையும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு 50 நாளைக்கு உங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்தால் போல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களில் நிறைய பேருக்கு கடந்த காலத்தில் கடந்த 6 மாதம் 7 மாதத்தில் நிறைய உடல் உபாதைகள் சின்ன 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 உபாதைகள் அவங்கள படுத்தி எடுத்திருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து அறுவை சிகிச்சைகள் எல்லாம் மேற்கொள்கிற அளவுக்கு தொல்லைகள் தொந்தரவுகள் இருந்திருக்கு. எப்போவுமே குரு பார்வை நல்லா இருக்கணும், குரு பலமாக இருக்கணுங்க. அது இல்லைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதம் தொடக்கத்திலேயே குரு பகவான் கடகராசியில் உச்சம் அடைந்த உங்கள் ராசியையும் பார்க்கிறார். அதன் பின்னாக 3, 5 ஆகிய இடங்களை பார்க்குறார். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகளை தந்து விடுவார். விருச்சிக ராசிக்காரர்களில் நிறைய பேருக்கு திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கிறது. அப்படி திருமணம் தாமதம் அடைகிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு இந்த 50 நாளுக்குள்ள திருமணம் நிச்சயமாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அதை தொடங்கி விடுவது ரொம்பவே நல்லது. உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துல மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்துடுறார். இதெல்லாமே ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ராசிநாதன் ராசிக்குள்ளே வந்த உடனே உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்பவே அதிகரிக்க போகிறது. நீங்கள் பல விஷயங்களை செய்து காட்ட போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் தயங்கி வேண்டாம் வேண்டான்னு ஒதுங்கி வச்சிருந்த பல விஷயங்களை இப்பொழுது நீங்களே துணிந்து அதை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு அளவுக்கு தொடர்ந்து நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்க போகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த மாதத்தில் பல முன்னேற்றங்களை காண போகிறாங்க. வேலையிடம் ரொம்ப நல்லா இருக்கும், தைரியம் அதிகரிக்க போகுது, இளைய சகோதரர்களால் நன்மைகள் நடக்க போகுது, பூர்வீகத்தில் உங்களுக்கு ஏதாவது சொத்து வர வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அம்மா வீட்டில் ஏதாவது அப்பா வழியில் ஏதாவது சொத்துகள் இருந்து அதை விற்று அதிலேருந்து ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஆண்டு முழுவதுமே குரு பயிற்சி அப்புறம் 2026 இதே மாதிரியான நற்பலன்கள் தான் அதிகமாக குவிய போகிறது. அதற்கு இப்போதே உங்களை நீங்கள் தயார் பண்ணி கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் குருவினுடைய நேர் பார்வையில் இருந்தாங்க. பல பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்ததெல்லாமே அப்படியே திசை மாறி போயிடும். சனி 4ஆம் இடத்துல இருந்து சாதகமற்ற பலன்களை கொடுத்தாலும் குரு பகவானினுடைய நேரடி பார்வை 7ஆம் இட பார்வை பல விதத்தில் உங்களை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் நகர்ந்து 8ஆம் இடத்துக்கு விட்டது. அஷ்டம குருவாக குரு பகவான் அமர்கிறார். உங்கள் ராசி அதிபதியும் அவர் தான். அதனால் அவர் 8ல் மறைகிறதுங்கிறது அவ்வளவு தூரம் ஒரு நல்ல அமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சாதகமற்ற தன்மை வரும்போது மற்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக வருவாங்கல்ல, நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம், அவங்க எல்லாமே நமக்கு சாதகமாக உதவி செய்வாங்க. அப்படி தான் இப்போ உங்களுக்கு சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இப்படி எல்லாருமே உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறார்கள். 11ஆவது வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாலே உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும், லாபகரமான பலன் கிடைக்கும். இப்போ 3 கிரகங்கள் இருக்கிறது. 3 கிரகங்களும் உங்களுக்கு வாரி கொடுக்க போகிறது என்று தான் சொல்ல வேண்டும். பொருள் வரவில் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. உங்களுக்கு எப்படி போன மாதம் இருந்ததோ அதே அளவுக்கான பொருள் வரவில் எந்த தடங்களும் இல்லாமல் உங்களுக்கு சேரும். உங்களுக்கு விரயஸ்தானாதிபதியான செவ்வாயே இப்போ 12ல் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்துக்காக நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, மருத்துவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாமே ரொம்ப கட்டுப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார், பரிவர்த்தனை யோகத்தில் அமைந்திருக்கிறார். அதனால் என்னாகும், உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் அந்த இடத்துல நீசம்தான் ஆயிருக்கிறார் என்றாலும் கூட பல நன்மைகளை கொடுப்பாரு. இப்போது அலுவலகத்திலேயே உங்களுக்கு வாகனங்கள் தரக்கூடிய ஒரு இருக்கும்.
சிலருக்கு வந்து அலுவலகத்திலேயே குவார்ட்டர்ஸ் மாதிரியான வீடு வாகன வசதிகள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஏற்கனவே நின்று போயிருந்த வீடு கட்டுற பணியை திரும்ப எடுத்து கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இது வந்து ஏற்ற ஒரு காலமாக இருக்கும். உங்களுக்கு ராகு பகவான் வந்து பெரிய தன்னம்பிக்கையை உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து ராகு பகவான் உங்களை தைரியஸ்தானத்தில் இருந்து வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அந்த தைரியத்தில் நீங்கள் பல விஷயங்களை செய்து காட்டக்கூடிய ஜெயித்து காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவில் 70% நற்பலன்கள் தான் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை நினைவில் கொள்ளுங்கள். குரு பகவானினுடைய பார்வை 12க்கு கிடைக்குது, 2க்கு கிடைக்குது, 4க்கு கிடைக்குது. 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். அதனால பொருள் வரவிலெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு பணம் உங்களுக்கு வந்து சேர்ந்து விடும். தாய் வழியில் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். எனவே பெரிய பயங்கள் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயணிக்க வேண்டிய மாதம் இந்த ஐப்பசி மாதம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு மூச்சு விடுவதற்கு முன்பாக 2ஆம் இடத்துல வந்து ராகு உட்கார்ந்துட்டாரு, 8ஆம் இடத்துல கேத்து உட்கார்ந்துட்டாரு. நற்பலன்களை முழுமையாக சுவாசித்து அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டம் வந்து அவங்களுக்கு உண்டாச்சு. இதுக்கு கூடுதலாக குரு பகவானும் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்து பல விதங்களில் கடன் வாங்குற அளவுக்கு செலவுகளை அதிகப்படுத்தி சின்ன சின்ன நோய்களை கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள் யார் மூலமாவது வருவது, இப்படிப்பட்ட பலன்களும் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்குது. குரு பகவான் அதிசாரமாக 7ஆம் இடத்துலேருந்து வந்து உட்கார்ந்துட்டாரு. 7ஆம் இடத்துலேருந்து அப்படியே உங்கள் ராசியை பார்க்க போகிறார். ரொம்ப அற்புதமான காலகட்டம் சொல்லணும். 11வது இடத்துக்கு உங்களுக்கு வந்து குருவினுடைய பார்வை கிடைக்குது. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் 11வது வீட்டுக்கு வந்து செவ்வாய் வந்து அமர்ந்து விடுகிறார். அது அவருடைய சொந்த வீடு. குரு மங்கள யோகமாக அமையப்போகிறது. எல்லா விதத்துலேயும் சிறப்பாக இருக்கும். நிலம் வாங்கணும் அப்படின்னா அது வந்து இந்த மாதம் 30ஆம் தேதிக்கு பின்னாடி, அதாவது அக்டோபர் 30க்கு அப்புறம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வந்து அதற்கான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம். குரு பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வளத்தை கொடுக்க போகுது. 3ஆம் இடத்துல பார்த்து அவர் வந்து ஒரு பெரிய தைரியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 10ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. செவ்வாயும் வந்து முதல் 15 நாட்கள் 13 நாட்கள் அவரும் வந்து 10ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது என்பது ஓரளவுக்கு நற்பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதாவது அவர் ஒரு ஒளி கிரகம் தான் இருந்தாலும் கூட அவர் வந்து கொஞ்சம் ஒரு 60% தான் அதுக்குண்டான நம்ம மதிப்புகளை கொடுக்க முடியும். அதனால் தந்தை வழி உறவுகள் அந்த மாதிரியான விஷயங்களில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சின்ன ஒரு கவனத்தை வைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமையும். மற்றபடி திருமண முயற்சிகளா இந்த 50 நாள்களுக்குள்ளாக நீங்கள் செய்யலாம். அற்புதமாக இருக்கும். ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வேலையில் இருந்த சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கக்கூடியது. வேலையை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். எல்லாருமா சேர்ந்துட்டு உங்களை ஒதுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாம் கூட உங்களுக்கு இருந்திருக்கும். அது எல்லாமே முற்றிலுமாக விலகப் போகிற ஒரு காலகட்டமாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல உங்களுக்கு கௌரவங்கள் கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். எல்லா விதத்திலும் ஏற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து இருக்கிறாரு. அங்கே பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். அதை நம்ம நினைவில் கொள்ளணும். 9ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் 3 பேரும் சேர்ந்து முதல் 15 நாட்களுக்கு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் மட்டும் நகர்ந்து இங்கே வந்து விடுகிறார். சூரிய பகவான் அதே 9ஆம் இடத்துலையே இருந்து பலன் தரப்போகிறார். சூரிய பகவான் 9ஆம் இடத்துல நீசம் அடைந்தாலும் 9ஆம் இடத்துல இருப்பது என்பது ஒரு பலம் பொருந்திய அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தை மூலம் சொத்துகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துகள் இருந்தால் அது இப்போ உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக சகோதர உறவுகள் உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் வந்து ஒற்றுமையாக இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவான் இது வரைக்கும் வந்து உங்கள் ராசியையே பார்த்துக்கிட்டு இருந்தார். மிதுனத்தில் உட்காந்து ஓரளவுக்கு பலமாக இருந்தீங்க. வந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. இப்போ அவர் கொஞ்சம் நகர்ந்துட்டார். அதை நினைவில் வச்சுக்கோங்க. அவர் வந்து அங்கேருந்து நகர்ந்து வந்து கடகத்துக்கு வந்து விட்டார்.
6ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 6ஆம் இடம்ங்கிறது வந்து கடனை குறிக்கக்கூடியது, நோயை குறிக்கக்கூடியது, பகைவர்களை குறிக்கக்கூடியது என்றாலும் அங்க ஒளி பொருந்திய குரு அமர்ந்திருப்பதால இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மட்டுப்படக்கூடியது. பொதுவாக அந்த இடத்துக்கு வந்து பாவகிரகம் போய் அமர்வது என்பது நற்பலன்களை தரும். சுபகிரகங்கள் போனா பலன்கள் குறையும்னு சொல்லுவாங்க. ஆனா குரு பகவான் சுபகிரகம் தான் பூரண ஒளியோடு உச்சமடைந்து அந்த இடத்துல இருப்பதனால கடன்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 12ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கிறாருங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நிறைய சுப செலவுகள் ஆகட்டும்னு விடுங்க. 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிற வேலையோ தொழிலோ பன்மடங்கு உயரப்போகிறது. இது நாள் வரைக்கும் நீங்க எழுதி கேட்டுக்கொண்டிருந்த சலுகைகள் எதுவுமே கைக்கு வராமல் இருந்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்துடும். அதை உங்களுக்கு குரு பகவான் பெற்று தந்து விடுவார். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். செல்வம் செல்வாக்கு எல்லாமே சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. 2ஆம் இடத்துல ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார். அதை நினைவில் கொள்ளணும். அவருக்கு குரு பகவானினுடைய பார்வை கிடைத்து அவர் சுபத்துவப்படுவது என்பது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதையுமே சனி பகவான் கொடுப்பார். ரொம்ப நல்ல பிள்ளையாக அவர் 2ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கும். சொல்லப்போனால் போன மாதத்தை விட இந்த மாதம் பல விதங்களில் நன்மைகள் கூடுதலாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அடுத்ததாக நிறைவாக நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசியில தான் வந்து சுக்கிர பகவான் உச்சம் அடைவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ராசி மீன ராசி. ஆனால் அதே சுக்கிர பகவான் இப்போ கன்னியில் நீசமாக இருக்கிறார். கரெக்டாக அப்படியே 7வது இடம். 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாகிறாருன்னா அதில் 2 விஷயந்தாங்க. உங்களுக்கு செல்வம் செல்வாக்கில் செலவுகள் வரப்போகிறதுன்னு அர்த்தம். காதலன் காதலியாலேயோ அல்லது வாழ்க்கை துணை இன்னாலேயோ கணவன் மனைவியாலேயோ உங்களுக்கு செலவு வரப்போகிறது அப்படிங்கிறது தான் அதில் அர்த்தம். வேற எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார், புத பகவான். இந்த மாதத்தினுடைய முதல்ல 13 நாட்களுக்கு வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. படிப்பு உங்களுக்கு புத பகவான் அப்படின்னு சொன்னால் புத பகவான் நீசம் அடைகிற ராசி உங்களுடைய ராசி. அதனால் அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. படிப்பில் கவனம் செலுத்துங்க. நல்ல முறையில் உங்களால் படிக்க முடியும். அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு. நிறைய பேர் சாதித்து காட்டுவார்கள். இந்த மாதத்தில் தான் வந்து மீனராசிக்காரர்களில் வந்து பல பேருக்கு படிப்பிலேயே ஆர்வம் பிறக்க போகிறது. நிறைய செல்வம் செல்வாக்கு சேரப்போகிறது. ராசிக்கு குரு பார்வை கிடைக்க போகிறது. இதுவரைக்கும் வந்து குரு பகவான் மிதுனத்தில் இருந்தார், அர்த்தாஷ்டம குருவாக இருந்தார். பெரிய பலன்கள் இல்லை. கெடுதல்கள் இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா பெரிய கெடுதல்களை அவர் செய்ய மாட்டார். கேந்திரத்தில் அமையும் போது மிதுனத்துக்கு உங்கள் ராசிநாதனான குரு பகவான் பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். ஆனால் அவர் 5ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டாரு. நிறைய நன்மைகளை தரப்போகிறார். உங்களுக்கு பூர்வீக வகையில் கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமைகள் கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் பணவரவு கிடைக்கும். நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் பிள்ளைங்கள்லாம் இப்போ உங்களுக்கு தனியாக ஒரு வீடு கூட வாங்கி கொடுப்பாங்க, கார் வாங்கி கொடுப்பாங்க, வாகனங்கள் பெருகும். இந்த மாதிரி பல விதத்திலையும் நன்மைகள் கிடைக்க போகிற ஒரு காலமாக இருக்குது உங்களுக்கு. குரு பகவானினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு போனஸ். அதற்கப்புறம் அவர் வந்து 11வது வீட்டை பார்க்குறாரு. லாபம் அதிகரிக்கும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும், வேலை பார்க்குற இடத்துல பல விதங்கள்லையும் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவர் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கும், சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய நம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கும். மீனராசிக்காரர்களை பொறுத்தளவில் போன மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப 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 அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது. ஏன்னா ராசியிலேயே ஜென்ம சனி இருக்குதுங்க. எல்லாரையுமே ஒரு மாதிரி பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறது. மனம் வந்து பதறிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொன்னால் அதில் மிதுன ராசிக்காரர்களே முதல் ராசியாக நம்ம சொல்லிவிடலாம். அந்த மனப்பதற்றத்தை குரு பகவான் முற்றிலும் தன்னுடைய பார்வையால் நீக்கப் போகிறார். சனி பகவானை சுபத்துவப்படுத்த போகிறார். பல விதங்கள்லையும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும். 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மற்றும் ஒரு வீடியோல நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கேப்பை மாவு.